ஏதாவது கேள்வி இருக்கா? FCRA மூலமா நாட்டுடைய இறையாண்மையும் வெளிநாடுகளிலிருந்து மதமாற்றத்துக்காக கட்டாய மதமாற்றத்துக்காக பயன்படுத்துறது பணமாகவோ அல்லது உள்நாட்டுக்குள்ள பயங்கரவாத செயல்படுத்துறது பணத்தையோ கட்டுப்படுத்த முடியும். உள்நாட்டுக்குள்ள இயங்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மையின அமைப்பையோ இது தொந்தரவு செய்யாது அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. அதாவது சார், நீங்கள் நிழலை பார்த்து கூட பயப்படலாம். நீங்கள் வந்து ஒரு சட்டம் இருக்குது. நீங்கள் அந்த சட்டத்தில் அந்த பணம் எங்கே வருது, எங்கே போகுது, ஆடிட்டருடைய எங்கள் ஆடிட்டர் ஒருத்தர் கூட இருக்கார், உங்களுக்கு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். அந்த பணம் எங்கே போய் சேருதுன்றது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பயங்கரவாதத்துக்கு போகுது, மத மாற்றம் சட்டத்துக்கு கன்வர்ஷன் போகுதுன்னா அப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் உங்கள் மேலே ஃபால்ட் இருக்குல்ல. நீங்கள் அதிகாரிகள் இந்த பணம் எங்கே போகுது, எப்படி யூட்டிலைஸ் ஆகுதுன்றது உங்களால் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். அப்படி போனாலும் உங்களால் அட்டாச் பண்ண முடியும். அவ்வளவு உங்களுக்கு வந்து பவர் இருக்கும்பொழுது இந்த இது ஏன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் நிழலை பார்த்து பயப்படுறீங்க. இது வந்து இது ஒரு காரணம். எதுக்கு எடுத்தாலும் சாவரனிட்டி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி அது போர் அடிச்சு போச்சு. உண்மையான உங்களுடைய எண்ணம் என்ன? இந்த இயக்கங்கள் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து அதாவது அரசுக்கு தோளோடு தோளாக நின்று கொண்டு அரசு செய்ய வேண்டிய வேலைகளை வந்து இவ்வளவு வருடமாக இந்த நிறுவனங்கள் செய்து வருகின்றனர். ஒரு கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் போய் ஸ்கூல் ஆரம்பிக்க முடியாது, காலேஜ் ஆரம்பிக்க முடியாது, மன காப்பகங்கள்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பகங்கள்லாம் பண்ண முடியாது, ஏஜ் ஹோம்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது போன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய என்ஜிஓஸ் இவங்க தான் வந்து பண்ண முடியும். அது என்ஜிஓஸ்ன்னு ஒரு சட்டமே இருக்குது. ஸோ அப்படி இருக்க பண்ணுற பட்சத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து காரணம் காட்டி நீங்கள் இந்த வெளிநாட்டு பணம் நீங்கள் அந்த மாதிரி கன்வர்ஷன் யூஸ் பண்ணால் பேன் பண்ணுங்கள். உங்களுக்கு பவர் இருக்குல்ல, அந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக இந்த சொத்துக்கள்லாம் அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ அபகரிப்பு தானே இது. இந்த மாதிரி பண்ண முடியுமா? இப்போ நம்ம வீட்டில் வந்து திடீர்னு என் சொத்தை எடுக்கிறேன்னு சொன்னால் எப்படி அதை ஒத்துக்க முடியுமா? அதே போல் தான் இப்போது வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுத்தாங்க. வெளிநாட்டிலேருந்து ஏன் பணம் கொடுத்தாங்க? இந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு இந்தியாவில் வந்து ஏழ்மையாக இருக்குது, இந்த நாடு ஏழ்மையாக இருக்குது, கல்வி வளம் பெறணும், சுகாதாரம் வளம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஃபண்ட்ஸு கொடுக்குறாங்க. டோனார் வந்து இந்த பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குறவன் இதுக்காக பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த பர்பஸ் யூட்டிலைஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போகல, இல்லை ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை எடுங்க. அதுக்காக அந்த சொத்தை அபகரிக்க முடியாதுல்ல. அதுதான் இதை எதிர்த்து இந்த கூட்டுக்குழு நடவடிக்கை வருகிறது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கல்வி நிறுவனங்களோ இதனால் பாதிக்கப்பட போறதில்லை. அவங்க எப்பயுமே ரினிவல் பண்ண போறாங்க. அவங்களுடைய ரெகுலாரிட்டிஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்றதுக்கு இது ஒரு ரெகுலேட்டரியா தான் இருக்கும் போது யாரையும் அச்சுறுத்தலுக்கு இல்லை. இது வீணா மத்திய அரசு மீது சுமத்தக்கூடிய பழி அப்படிங்கிறதையும் மத்திய அரசு இந்த சட்டத்தின் மூலமா சொல்றாங்க. அதாவது சார் 105 வந்து என்னைக்கு போட்டாங்க? முந்தின நாள் தான் போட்டாங்க. அது வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்களா எனக்கு தெரியல. அது வந்து ஏற்கனவே உள்ள சட்டம். நான் பேசுவது வரப்போகிற சட்டம். நான் பேசுகிறது மசோதா பற்றி தான் பேசுகிறேன். ஏற்கனவே உள்ள சட்டம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏற்கனவே உள்ள சட்டம் உங்களால் பண்ண முடியுதில்ல, அப்புறம் ஏன் இந்த மசோதா? இப்போ உங்கள் கேள்வியே ஏன் இந்த மசோதா தான் நீங்கள் கேட்குறீங்க. நன்றி. எல்லாமே சார், அவன் எல்லாமே சேரிட்டபிள் கம்ப்ளீட்டாக. அதனால தான் சொல்கிறேன் நான், ஏம் பண்ணுது சிறுபான்மையினரை ஏம் பண்ணி தான் வராங்க. ஆனால் எஃபெக்ட் ஆக போகிறது எல்லாருமே எஃபெக்ட் ஆக போகிறாங்க. பெரும்பான்மையினர் ஈவன் டெம்பிள் கூட. இப்போ ஒரு டெம்பிள் நீங்கள் பாருங்கள், ஃபாரின்லேயே போய் டெம்பிள் கட்டுறாங்க. இந்தியாவிலே டெம்பிள் கட்டியிருப்பாங்க, ஒரு கான்ட்ரிபியூஷன் வாங்கி பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கோவில்கள் கூட, இந்த இந்து கோவில்கள் கூட எடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த சட்டத்தின் மூலமாக இந்துக்களினுடைய கோவில்கள், இந்துக்களினுடைய சொத்துக்கள் கூட பறிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது பெரும்பான்மையினரை வந்து எஃபெக்ட் ஆகக்கூடிய இந்த FCRA பில் இது வந்து தெளிவு இல்லாமலே கொண்டு வருகிறார்கள். இது வந்து நிச்சயமாக ஒரு சட்டமாக மாறி நீதிமன்றத்துக்கு சென்றால் அது ரத்தாகிவிடும். ஆனால் அதற்குள் ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள், எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறார்கள்.
அதை தான் இன்று நாம் சொல்கிறோம். இப்படி வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்கள் விரோத மசோதாவை ஏன் கொண்டு வருகிறீர்கள்? இது கொண்டு வரக்கூடாது. நிப் அட் த பட், முளையிலே கிள்ளி எரி. அதனால தான் நாங்கள் வந்து இந்த கூட்டுக்குழு எடுத்த நடவடிக்கை இந்தியா பூராவும் சென்று இதை பற்றி எல்லோருக்கும், எல்லா தரப்பினருக்கும் புரியும்படியாக சொல்லி வருகிறோம்.